இந்த காயர் வச்சு என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாமா? இந்த காயரை எடுத்துட்டு போகிட்டு தான் மூணாவது முக்கியமான ப்ராசஸ் கயிறை திரிச்சு எடுக்கிறது. இதுக்காக செப்பரேட் மிஷின் வச்சிருக்காங்க. இந்த காயர் எல்லாம் இந்த மிஷினுக்கு உள்ள ஓட விட்டு அதுல இருந்து பர்டிகுலரா இவங்களுக்கு எவ்வளோ சைஸ், அதாவது சில கயிறு வந்து மொத்தமா இருக்கும், சில கயிறு வந்து கொஞ்சம் மெலிசா இருக்கும் இல்லையா? இந்த கயிறு எல்லாமே இந்த காயர்ல இருந்து ரெடி பண்றது தான். ஸோ தேங்காய் மட்டையில இருந்து அந்த பஞ்சை செப்பரேட் பண்ணி எடுக்கிறதே இந்த கயிறு திரிச்சு எடுக்கிறதுக்காக தான் செய்யறாங்க. இது ஒரு பியூட்டிஃபுல் ப்ராசஸ். இந்த இடத்துல 3 வெவ்வேறு சைஸ்ல கயிறு ரெடி பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நான் பார்த்தது நல்ல மொத்தமான கயிறு ரெடி பண்ற இடம் தான். இந்த இடத்துல அவ்வளோ டஸ்ட் பறக்குது. அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் தலையை கவர் பண்ணிட்டு ஃபேஸை கவர் பண்ணிட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு இந்த இடத்துல. இந்த மாதிரி டஸ்ட் ப்ராசஸை தான் ஃபர்ஸ்ட் ஒரு மெத்தட்ல கிளியர் பண்ணாலும் இங்க நிறைய அதுக்கப்புறமும் இருக்கு. இந்த மிஷின்ல இந்த திக்னஸ்ல இருக்கக்கூடிய நல்ல மொத்தமான கயிறு மட்டும் தான் ரெடி ஆகுது. இது எல்லாமே அந்த காயரை வந்து ஒரு ஃபார்மேட்க்கு கொண்டு வந்து இந்த மாதிரி மொத்தமான கயிறு ரெடி பண்றாங்க. அடுத்ததா இதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் கயிறும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் இதுக்கு பக்கத்துலேயே தான் இருந்தது. இந்த கயிறுலாம் வந்து நமக்கு சேல்காக வந்து மார்க்கெட்ல வரும். ஸோ இதுதான் வந்து செய்யக்கூடிய இடம். இந்த இடத்துல போய் பார்க்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுவும் அதே காயர் தான், சைஸஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே இருக்க மிஷின் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்லீக்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா நல்ல மொத்தமான கயிறு, இது வந்து அதில் பாதி தான் இருக்கும். இந்த ஸ்பாட்டில் வச்சுருந்த மிஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அங்கே இருந்த கயிறு வந்து மொத்தமான கயிறை வச்சு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல இந்த மாதிரி நூல்கண்டு இருந்தது. 4 டிஃப்ரெண்ட்டான நூல்கண்டு இருக்குது. இந்த நூல்கண்டு வந்து ப்ராசஸ் ரெடி ஆகும்போதுக்கு அது ரொட்டேட் ஆகிட்டு ஒரு தையல் மிஷின் மாதிரியே தான் இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா ஹார்டாக இருக்கிற அந்த கயிறை வந்து ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வரதுக்காக கொஞ்சம் மெலிசு பண்ணுறாங்க. அதுக்காக இந்த த்ரெட்டோடைய சப்போர்ட்டில் தான் இதை திரிச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை வந்து டபுள் ப்ராசஸ் செஞ்சு எடுக்கிறாங்க. இதுவுமே ரொம்ப அமேசிங்காக இருந்தது. இது நல்லா பண்டெலாம் அழகாக ரோல் பண்ணியும் வச்சுருந்தாங்க. ஸோ மேக்கிங் ப்ராசஸில் இவ்வளோ இருக்குதான்னுட்டு எனக்கே ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது ஒவ்வொரு மிஷினும் பார்க்கும்போது. இந்த இடத்துல இவங்கள்ட்ட இருந்த 3வது மிஷினும்